இங்கே எல்லோரும் சொன்னார்கள், துரைமுருகன் அறிமுகமாகாதவரா, அவரை அறிமுக கூட்டம் என்று சொல்லுகிறீர்கள் என்று. அதைத்தான் சொன்னேன், சம்பிரதாயத்துக்கு என்று. ஐயர் வீட்டுகளில் கல்யாணம் நடந்தால் திடீரென்று மாப்பிள்ளை பெண்ணு கூட்டி கொண்டு கொஞ்சம் தூரம் போவான். ஊரில் எங்கே போகிறேன்னு கேட்டால் காசிக்கு போகிறேன்னுவான். காசிக்கு போய் திரும்பி வந்துடுவான். உடனே திரும்பி வந்துடுவார். அதனால் காசி யாத்திரை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். அப்படித்தான் ஏதோ சம்பிரதாயத்துக்காக இந்த கூட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி நான் உங்களோடு இருந்து வளர்ந்தவன், உங்களாலே உருவாக்கப்பட்டவன், உங்களாலே தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவன். ஆகையினாலே நான் உங்களில் ஒருவன் இருக்கிறேன். அந்த உங்களில் ஒருவன் தான் இங்கே நான் நின்று வேட்பாளராக தளபதி அவர்கள் என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் 2 விதங்கள் உண்டு. முதலில் கட்சி, நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாருக்கு என்று கேட்டதை முதலிலே தீர்மானிக்க வேண்டும். பொதுவாக கட்சிகள் என்ன செய்வார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணையை பூனையாக்குவோம், பூனையை ஆணையாக்குவோம், வானத்தை வில்லாக வளைப்போம், மணலை கயிறாக திரிப்போம் என்று அறிக்கை விடுவார்கள். பிறகு அந்த அறிக்கை எங்கே என்று கேட்டால் அது செல்லரிச்சு போச்சு என்பார்கள். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் எனக்கு தெரிந்த வரையில் இதை செய்வோம், அதை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், எங்களுக்கு ஓட்டு போட்டால் இதை செய்வோம் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் மாற்றி நான் இதை செய்து விட்டேன், ஆகவே ஓட்டு போடு என்று கேட்கிற ஒரே தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். நீங்கள் கேளுங்கள், தளபதி அவர்கள் மாதம் 5000 ரூபாய் தாய்மாருக்கு கொடுக்க போகிறேன், ஓட்டு போடுங்கன்னா உருளாண்டா அந்த ஆள் எங்கே கொடுப்பான்னா. ஆனால் அப்படி அல்ல, அவர் ஓட்டு போட்டுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறார். செய்துவிட்டு ஓட்டு கேட்பது தளபதியினுடைய பழக்கம். செய்ய போகிறோம் என்று சொல்வது மற்ற கட்சிகளுடைய பழக்கம். ஆகவே சொன்னதை செய்வதை திமுககாரர்கள் கரெக்டாக இருப்பார்கள். இது அங்கு மட்டுமல்ல, இங்கே கூட நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பாருங்கள். 71 நான் இங்கே நின்றேன். அப்பொழுது இன்றைக்கு காந்தி நகர் இருக்கிறதே, எல்லாரும் காலி கழுவி போயிட்டாங்க. உப்பு தண்ணின்னு ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஜின் வந்து நின்னா நான் வீட்டு பொம்பளைக்கு குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த நிலை இருந்தது. நான் வந்தப்போ அப்போ 71 நின்றபோது சொன்னேன், உங்களுக்கு பாலாத்து தண்ணீரை தருவேன் என்று சொன்னேன். அதே போன்று ஒரே வருடத்தில் வாட்டர் போர்டு அமைக்கப்பட்டு பாலாத்து தண்ணீரை காட்பாடி, தாராபடவேடு, காட்பாடி, கழியூர், விருதப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் அன்றைக்கு நான் கொடுத்தேன். அதுவும் போனவுடன் அந்த தண்ணீரும் பாலும் கசந்ததடி தோழி என்பதை போல அதுவும் பல தோல் சாப்புக்கள் விழுகிற தண்ணீரால் தண்ணீர் கெட்டு போனது என்று சொன்னவுடன் காவேரியில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். காவேரியை பார்க்காதவர்கள் கூட காவேரி தண்ணீர் அவங்க வீட்டு புழக்கடையிலே குதிக்கிறது. காவேரியை உங்கள் வீட்டு புழக்கடையிலே குதிக்க வைத்தவன் தான் இந்த துரைமுருகன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.